தனியா நின்னா ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. தனியா நின்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து தோக்குற வேண்டிய நிலைமைக்கு தான் வரும். இப்படிதான் எல்லாருமே வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க மிஸ்டர் விஜயையும் டிவிகேவையும். ஆனால் அதையெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் விஜய். போங்கப்பா, நீங்க பாட்டு உங்க கதையை நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை உங்களோட வச்சுக்கோங்க. நாங்க தனியா தான் நிற்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோமோ அதுதான். எங்களோட தலைமைய எடுத்துக்கிட்டு எந்த கூட்டணி வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம், எக்ஸப்ட் ஃபார் பிஜேபி அண்ட் டிஎம்கே. இதுதான் எங்களோட நிலைப்பாடு. ஒரு சீட்டு வாங்குறோமா, 10 சீட்டு வாங்குறோமா, 100 சீட்டு வாங்குறோமா, 200 சீட்டு வாங்குறோமா, இல்லாட்டா 234 ஜெயிக்கிறோமா என்றதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பயமுறுத்தவும் தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் வாட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. 2026ல உங்களுக்கு புரியும் மக்கள் சக்தினா என்ன, இளைஞர்கள் சக்தினா என்ன. 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. அது 2 கோடி ஓட்டை நாங்க கரெக்டா அறுவடை செஞ்சாலே போதும் எங்களுக்கு. அது அறுவடை செய்யறதுக்கு நாங்க உரிய வேலைகளை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சோ கால்டு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்ட் எல்லாமே வந்து அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க கரெக்டா பார்த்தா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.